குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் அன்பர்களே, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு பலவிதத்திலும் இறையருளாலே நன்மைகளும் வளங்களும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற தன்மையும் வரட்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் துணை நிற்கட்டும். வருட பலன்களாக பார்க்கும்போது அந்த வருடத்தினுடைய முதல் நாள் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான விஷயம். அதாவது 1/1/2026 அன்று எப்படி நமக்கு கோள்கள் அமைந்திருக்கின்றன அப்படின்னு பார்ப்போம். இந்த வருடத்தின் 2026 ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னாக்கா, தனுசு அப்படிங்கிற ராசிக்குள்ளர சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் என்று 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சூரியன் ராஜா, அவருடன் அந்த மந்திரி அப்படிங்கிறதும் தளபதி அப்படிங்கிறதும் இந்த புதனும் செவ்வாயும், அதனுடைய ராணி அப்படிங்கிறக்கூடிய இந்த சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து ஒரு பெரிய அரசவையே அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதை குருங்கிற ராஜா பார்க்கிறார். அதனால் சிவராஜ யோகம் அப்படிங்கிற யோகத்திலே அமையக்கூடிய சூழ்நிலையை இந்த வருடம் ஆரம்பித்து கொடுக்கிறது. எதையுமே திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவோம். முயற்சி ஸ்தானம் அப்படின்வோம். அந்த லக்னம் அப்படிங்கிறது தனுசுன்னு வச்சுன்னா 3வது இடம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ராகு இருக்கிறார், எதையுமே பெரிதாகக்கூடியவர். இவரை குரு பார்க்கிறார். இன்னும் விரிவாக்கமாக யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். 2ஆம் இடம் 3ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், முயற்சி ஸ்தானம். இதுக்குரியவர் சுகஸ்தானமான இடத்திலே மீனராசிக்குள்ளரே சனி பகவான் வருடக்கோளாக அமர்ந்திருக்கிறார். அவரும் தன் பார்வையாகலே இந்த தனுசு ராசியை பார்க்கிறார். குரு அமர்ந்திருக்கக்கூடியது மிதுன ராசியிலே வக்ரகதியிலே அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசியிலே அமரக்கூடியதாகவன் கேது அமர்ந்திருக்கிறார் சூரியனுடைய வீட்டில். சந்திரன் உச்சம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார், ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்படி நல்ல சிறப்புகள் கொண்ட இந்த வருடம் அப்போ எப்படி இருக்கும்? பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம், அரசியலிலே பெரிய மாற்றம், தொழிலிலே வளர்ச்சி, எதிர்பார்த்த வகையிலே நல்ல முன்னேற்றங்கள், எதை பற்றியும் என்ன ஓட்டங்களெல்லாம் போராட்டத்தின் முன் வெற்றி, இப்படி நிறைய இருக்குது. அப்போ சக்ஸஸ் ஸ்டோரிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வருடம் அப்படிங்கிறதும், எதையுமே வெற்றி கொள்ள வேண்டும் என்ற வேகங்கள் நிறைய இருக்கணும், கொஞ்சம் விவேகத்துடன் இருக்கணும் குருவான பார்வை காட்டுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே துலா ராசிங்கிறது இந்த தனுசு லக்னம்னு வச்சுட்டோம்னா 11வது இடம், அந்த லாபஸ்தானத்தை குருவின் பார்வை அமைகிறது துலா ராசி மேலே. அப்போது உங்களுக்கு லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய அத்தனை வகைகளையும் இந்த வருடத்திலே நீங்கள் தைரியமாக பண்ணலாம். தொழில் விருத்திகள் எல்லாம் வரும், புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்களுக்கான எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும், வரவுகள் நிறையவும் செலவுகள் கம்மியாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு பொது பலனாக அமைகிறது. அப்போ நிறைய சுபிட்சங்களை நோக்கிய ஒரு நிகழ்வு இந்த வருடத்திலே நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல மழை பெய்யும், நல்ல வரவு இருக்கும், விவசாயம்லாம் நல்லபடியாக இருக்கும், குடும்பத்திலையும் நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டீர்கள் என்றால் சுகமாக இருக்கலாம்ங்கிற தன்மையை மனதிலே எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். புதிய வேலை வாய்ப்புகளும் புதிய நுணுக்கங்களும் நிறைய விரிவாக்கங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்திலே பலனாக அமைகிறது. அதனால் இந்த வருடம் எல்லாருக்குமே சுபிட்சமாக நல்லதாக அமைவதற்கு, ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்னாலே கூட்டம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடியது மட்டுமல்லாமல் பரஸ்பரம் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால எல்லாரும் விட்டு கொடுத்து வாழ்தல் அப்படிங்கிற தன்மையை மட்டும் மனதில் வைத்து கொண்டால் இந்த வருடம் டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஒரு நல்ல வளத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். நாம்
ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம் வாருங்கள். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த வருடம் பிறக்கிறது. தொழிலுக்கானவர் அப்படிங்கிறக்கூடிய இந்த சந்திர பகவான் 8ஆம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உடல் நலம் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு இந்த வருடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற இண்டிகேஷனை கொண்டு வாங்க. ஆனாலும் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு குருவின் பார்வை உங்கள் ராசி மேலே விழுது. அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக அதெல்லாம் ரிட்ரைவ் பண்ணி வெளியில் வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். சனி பகவான் உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தை பார்க்குறார். யோகக்காரகன் 12ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பண விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். விரயங்கள் செலவுகளும் உண்டு, ஆனால் அதெல்லாம் சுப செலவுகளாக மாறும். குறிப்பாக உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை அப்படிங்கிற இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறதுனால பல விதத்தில் நன்மைகள் உண்டு. அதே போல் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்தால் பண வரவுக்கான வாய்ப்பு கன்ஃபார்மாக இருக்குது, நல்லா இருக்குது. உறவு வழியில் நல்ல ஒரு அந்யோன்யம் உண்டு. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்குரிய புதனும் அமர்ந்திருக்கிறார் இந்த 3ஆம் இடத்துல. அப்படிங்கிறதுனால நீங்கள் வெளி வர்த்தக தொடர்பில் ஈடுபடும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காஷனோடு இருங்க இந்த வருஷத்தில். இல்லைன்னா உங்கள் கையிலேருந்து கொஞ்சம் காசு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அன்பர்கள் சிலருக்கு சுவாச கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலும், எஸ்பெஷலி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வருவதற்கு இருப்பதனாலே முன்னாடியே கொஞ்சம் கவனமாக இருந்துறது நல்லது. கொஞ்சம் சோர்ந்து அசதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வரவு இருக்கும், வரவுக்கேற்ற மாதிரி செலவும் இருக்கும். இந்த வருடத்தில் இது வரைக்கும் நான் சொத்து விற்கிறதுக்கு இருந்தேன் சார், நான் விற்கவே இல்லை சார், அப்படியே நின்றுட்டு இருக்குதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு சொத்து விற்று புதிய சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்காக போய் கடன்லாம் புதுசாக வாங்கிடாதீங்க, கடன் வேண்டாம். ஆனால் கடன் வந்தாலும் அடைக்கிறதுக்கான தெம்ப சனி பகவான் கொடுத்துருவார். ஆனால் கடன் வாங்கிறத அவசியம் தவிர்த்துருங்க. கடனை அன்பை முறிக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதனால் கடனை கொஞ்சம் உறவுக்காரங்கிட்டேருந்து வாங்கிறத அவசியம் தவிர்த்து விடுங்கள். இடமாற்றங்களினால் வளங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வரவுக்கு மீறிய செலவில்லாமல் பார்த்து கொள்வதே நலம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் செலவை கண்ட்ரோல் பண்ணுறது, குடும்ப செலவை கரெக்டாக பார்த்துக்கிறது, இது ரெண்டும் இந்த வருஷத்தில் முக்கியமாக இருங்க. சுப விரயங்கள்லாம் உண்டு. மருத்துவங்கள், கல்யாண விஷயங்கள், குழந்தைகளின் படிப்பு சம்பந்த விட்டத்தினால் செலவுகள், இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத பண வரவு சிக்கலை தீர்க்கும். லாபமும் உண்டு. வியாபார விஷயத்தில் இருக்கும் போகிறவங்க நண்பர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனத்தோடு நின்றுங்க. உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஃபேக்டரு. எந்த வியாபார முடிவையும் உங்களுடைய ஓன் டிசிஷனில் எடுக்கிறீங்க, அதை அனலைஸ் பண்ணுறதே கிடையாது. மனதில் என்ன தோன்றியதோ அதை செய்வது அப்படிங்கிறது இருக்குது. அஷ்டமத்தில் சந்திரன் அப்படிங்கிறத மனசில் வைத்து கொண்டீர்கள்னா உடனே அலர்ட் ஆகிடுவீங்க. இந்த வருடம் நமக்கு அந்த வேலை செய்யப்படாது, நம்ம மனசில் தோணுனதெல்லாம் செய்கிறது அப்படிங்கிற மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு போகக்கூடாது. அது துடுப்பு இல்லாத படகு போல் போயிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம லைனை மாற்றிடணும். நான் இந்த வேலையெல்லாம் செய்வேன், இதுக்கான ரெசிப்ரோகேஷன் எது, ப்ராஃபிட் என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதுக்கான பலன் உங்களுக்கு உண்டு. குழந்தைகளின் கல்வி நிலை, அவருடைய வாழ்க்கையின் எதிர்காலங்கள்,
அவர்கள் முன்னிட்டு நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் இது எல்லாமே லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைவதனாலே இந்த வருடம் மொத்தத்தில் ஒரு சுபிட்சமான வருடமாக அமையத்துக்கு நீங்கள் வாய்ப்பை ஏற்படுத்திக்கொள்ள நரசிம்ம பெருமானை வழிபது. லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் அப்படின்னு இருப்பார். அவரை நீங்கள் வழிபட 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 உங்கள் வாழ்க்கையிலே திறம்பட செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய தெரியும். அதனால் வாழ்க்கை தெளிவானதாகவும் நன்மை உள்ளதாகவும் அமையும். இந்த வருடம் உங்களுக்கு இனிய நல்ல வருடமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.